श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् 76 प्रणमन्ति नवाविधेर्विभागात् य इमे रङ्गनरेन्द्रपादुके त्वाम् उपजातमनुत्तमाङ्गमेषाम् उभयेषामपि चित्रमुत्तमाङ्गम् பதபதார்த்தம் ரங்கநரேந்திர பாதுகே வாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே இமே இந்த ஏ எவர்கள் விதேகே கர்மத்தினுடைய விபாகாத் பரிபாகத்தினால் பிரணமந்தி சேவிக்கிறார்களோ ந வா சேவிக்கவில்லையோ ஏஷாம் இந்த உபயேஷாமபி இவர்களுடையவும் உத்தமாங்கம் தலையானது அனுத்தமாங்கம் தாழ்ந்ததாகவும் உயர்ந்ததாகவும் உபஜாத்தம் ஆயிற்று சித்திரம் ஆச்சரியம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இது ஒரு ஒரு வார்த்த ஜாலம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அதாவது இப்போ இங்கிலீஷில் கான்ட்ரனிம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். கான்ட்ரனிம் அப்படின்னா ஒரே வார்த்தை தான், அதோட யூசேஜை பொறுத்து அதோட தன்மை மாறும். அது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள்னால் இப்போ டஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா, டஸ்டி கிளாத் அப்படின்னா கிளாத்ஸ் அழுக்காக இருக்கிறது, டஸ்ட் கிளாத் அப்படின்னா அழுக்காக இருக்கிறது துடைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற கிளாத். ஸோ டஸ்ட்டுங்கிறது அழுக்காக இருக்கிறதையும் சொல்கிறது, டஸ்ட்டுன்றது அழுக்கை க்ளீன் பண்ணுறதையும் சொல்கிறது. ஆக அந்த ஒரே வார்த்தையே கான்ட்ராவான அர்த்தத்தை, சுத்தமாக இருக்கிறதுக்காக க்ளீன் பண்ணுறதையும் சொல்கிறது, அழுக்காக இருக்குன்றதையும் சொல்ல வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகமாக இங்கே சுவாமி இந்த ஸ்லோகத்தில் எடுத்திருக்கார். ரொம்ப அழகான ஸ்லோகம். சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவா ரொம்ப ரசிக்கிற ஸ்லோகம். அப்படியே எனக்கு அவ்வளோலாம் போகாது சான்ஸ்கிரிட்லாம். ஆனால் இதோட அர்த்தம் புரிய வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது இது. வாஸ்தவத்தில் அடி எனக்கு சான்ஸ்கிரிட்லாம் அவ்வளோ போகாது. இந்த ஸ்லோகத்துலேயே நிறைய இடங்களில் நிறைய தப்பு பண்ணுறேன் எனக்கே தெரியறது. ஆனால் அர்த்தம் முக்கியம் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பதங்களில் சில பிரயோகங்களில் உச்சரிப்புகளில் அதிலெல்லாம் நிறைய தப்புகள் வருது. அதெல்லாம் பாதுகையும் சுவாமியும் தான் பொறுத்துக்கணும். இந்த சபைக்கு இந்த நேரத்தில் ஒரு க்ஷமாபணம் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி எனக்கு வார்த்தை பிரயோகம்லாம் அவ்வளோ தெரியல, ஸ்லோகம்லாம் அவ்வளோ சுத்தமாக சொல்ல வரல. இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துண்டு சபையோர்கள் இதை அன்வைக்கணும்னு அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த உத்தமாங்கம் அப்படின்னா உத்தம அங்கம், அங்கங்களில் உத்தமமானது அப்படிங்கிறது தலையை தான் உத்தம அங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் உத்தமாங்கம்ன்ற பதம் தலையை குறிக்கிறது. அனுத்தமாங்கம் அப்படின்றத ந உத்தமாங்கம், அதாவது அணு உத்தம அங்கம் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா எது உத்தமமான அங்கம் இல்லையோ அது, அதாவது தாழ்ந்ததான அங்கம் ஆயிடுறது அப்படின்னு ஒரு அர்த்தம். அனுத்தமாங்கம்னா அந்த தலையானது தாழ்ந்த அங்கமாயிடுறது அப்படின்னு. யாருக்கு யார் இந்த பாதுகையை சேவிக்கலையோ, ரங்க நரேந்திர பாதுகை, நரேந்திரன் அப்படின்னாலே ராஜா சக்கரவர்த்தின்னு அர்த்தம். அந்த ரங்க நரேந்திரனோட பாதுகையை யார் சேவிக்கலையோ அவளோட அந்த உத்தமாங்கமாக இருக்க வேண்டிய அந்த தலையானது அனுத்தமாங்கமாக தாழ்ந்ததாக போயிடுறது. யாருக்கு? ந பிரணமந்தி சேவிக்காதவாளுக்கு. இப்போ அந்த நவை அங்கேருந்து எடுத்து இதோடு சேர்த்தோன்னா பிரணமந்தி யார் சேவிக்கிறாளோ அவளோட உத்தமாங்கமானது, அதாவது தலையானது ந அனுத்தமாங்கம் சிறந்ததல்லாத தலை இல்லாதவர். அதாவது 2 நெகட்டிவ் போடுறார் இந்த இடத்துல. சிறந்ததல்லாத தலை இல்லாதவர் அப்படின்னா சிறந்த, அதாவது மிகச்சிறந்த தலைன்னு அர்த்தமாயிடுறது. அது 2 நெகட்டிவ் போடுறதுனால சிறந்தது அல்லாத தலை இல்லாதவர் அப்படிங்கிறதுனால. அதாவது எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியறதான்னு தெரியல. பிரணமந்தி உத்தமாங்கம் சேவிக்கிறவாளோட தலை என்னவாருது? ந அனுத்தமாங்கம் ஆறுது. பிரணமந்தி ந சேவிக்காதவாளோட தலையானது உத்தமாங்கமானது அனுத்தமாங்கமாறுது, அதாவது தாழ்ந்ததாக ஆகிறது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இதில் தத்புருஷ சமாசம், பகுவ்ரஹி சமாசம் இதெல்லாம் சான்ஸ்கிரிட்டில் கிராமர்ஸில் வரும். தத்புருஷ சமாசம் அப்படின்னாலே இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது மாதிரி சேர்த்து எழுதுறது சமாசம்னு சொல்லுவோம்.
இந்த பகுவ்ரீஹி சமாசம் அப்படின்றது வந்து நேரடியான வார்த்தையாக இல்லாமல் இதெல்லாம் இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கக்கூடிய ஒத்தன் அப்படின்ற மாதிரி. இப்போ பெருமாளை வந்து அரவிந்த லோச்சனன் அப்படின்றோம். அரவிந்தம் அப்படின்னா தாமரை, லோச்சனன் அப்படின்னா கண்ணு. இந்த அரவிந்தத்துக்கும் லோச்சனத்துக்கும் தனித்தனியாக அர்த்தம் உண்டு. ஆனால் அரவிந்த லோச்சனன்னு சொன்னால் அதில் பெருமாளோட பேரே வராது எங்கேயுமே. ஆனால் நமக்கு புரியறது அரவிந்த லோச்சனன்னு சொன்னால் அது பெருமாள் தான் அப்படின்னு. அந்த மாதிரி பகுவ்ரீஹி சமாசம்ன்றது அந்த இந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடிய ஒத்தரை சொல்லணும் அப்படின்னும் போது யூஸ் பண்ணுறது. ஆக இதில் வந்து அந்த தத்புருஷ சமாசம் பகுவ்ரீஹி சமாசத்தை உபயோகப்படுத்தி சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, பிரணமந்தி சேவிச்சா உத்தமாங்கம் தலையானது ந அனுத்தமாங்கம் தாழ்ந்ததாக இல்லாமல் போகிறது. பிரணமந்தி ந சேவிக்கலைன்னா உத்தமாங்கம் தலையானது அனுத்தமாங்கம் தாழ்ந்ததாக போகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அதாவது ஏற்கனவே முதல்லையே அந்த பாதுகா பிரபாவம் இந்த பிரபாவ பദ്ധதி ஆரம்பிக்கும்போது ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருப்போம், யார் தலைவணங்கி சேவிக்கிறாளோ அவள் உயர்த்தியை அடையிறா, யார் தலைவணங்காமல் இருக்காளோ அவள் தாழ்த்தியை அடையிறான்னு. இங்கே அதே மாதிரி ஒரு மீனிங் வர ஸ்லோகம் தான். ஆனால் இங்கே அந்த தலையானது என்னவாருது அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ ராவணனுக்கு வந்து 10 தலை இருந்தது. 10 தலை இருந்தும் அவனுக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஒரு தலை கூட ராமனை வணங்கவே இல்லை. இத்தனைக்கும் ராமன் வந்து சாய்ச்சார், எதிவா ராவண ஸ்வயம்னர். ராமன் அதாவது விபீஷண சரணாகதி ஆகும்போது விபீஷணனை சேர்த்துக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லும்போது அப்போ ராமன் சொல்கிறார், எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்தாலும் நான் சேர்த்துப்பேன் அப்படிங்கிறார். ராவணனே வரட்டும் நான் சேர்த்துக்கிறேன்னு. ஒரே 10 தலையில் ஒரே ஒரு தலையாவது ராமனை நோக்கி வணங்கி இருந்ததுன்னா பெருமாள் மன்னிச்சு விட்டுருப்பார். ஏன்னா இதே ராமாயணத்தில் கபந்தன்னு ஒருத்தன் வருவான். அவனுக்கு வந்து தலையே கிடையாது, வயத்துக்குள்ளே இருக்கும் அவனுக்கு தலை. அவனுக்கு தலையே கிடையாது. அவனோட கையை வெட்டின உடனே அவனுக்கு புரிஞ்சிடும், நம்ம கையை ஒருத்தர் வெட்டுறாருன்னா இது வெறுதான் ராமனாக இருக்கணும் அப்படின்ட்டு. உடனே அவன் வந்து சொல்லிடுறான், ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே அவனுக்கு திருப்பி பழைய ரூபத்தை கொடுத்து அவன் கந்தர்வனாக அவனை திருப்பி அனுப்பிச்சி வச்சிடுறார். தலையே இல்லாத கபந்தன் தப்பிச்சு போகிறான். 10 தலை இருந்த ராவணன் அழிஞ்சு போயிட்டான். ஏன் அப்படின்னா அந்த தலை இருக்கிறது, எவ்வளோ தலை இருக்கிறதுன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அது எவ்வளோ வணங்கி இருக்கிறதுன்றது தான் முக்கியம். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி எடுக்கிற. அதாவது யார் வந்து பாதுகையை சேவிக்கிறாளோ அவளோட தலையானது உத்தமமான தலையாக இருக்குது, சேவிக்காத வாழ்து அனுத்தமாங்கமாக இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் அடியன் இந்த ஸ்லோகத்தில். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.